அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். தியாகத் திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் உலகமெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும், அந்த சொந்தங்களோடு இணைந்து கொண்டாடக்கூடிய நட்பு, தோழமை, சுற்றம் அனைத்திற்கும் தியாகத் திருநாள் வாழ்த்துக்களை மிக்க மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகத் திருநாளை ஒட்டி சில எண்ணங்களை உங்களிடத்திலே மிக பணிவோடு நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இறைவனை நோக்கிய பயணம், உயிர் இறைவனை சென்று அடைதல் என்பது ஒரு வாழ்க்கை பயணத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அந்த பயணத்தை பல்வேறு மார்க்கங்கள் இறைவனை அடைவதற்குரிய, இறைவனுடைய நெஞ்ச நெருக்கத்தை பெறுவதற்குரிய, இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய வழிகளை ஆய்வு செய்து கண்டறிந்து அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் உலக சமயங்கள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்த பொழுது அதன் சார பிழிவாக அன்பு ஒன்றுதான் உலக வாழ்க்கையில் இறைவனை அடைவதற்கு ஏற்ற வழி என்று சொல்கிறார்கள். அன்பு பாசமாயிருக்கலாம், காதலாயிருக்கலாம், பற்றாயிருக்கலாம். எனவே இந்த அன்பின் பல்வேறு பரிணாம படிநிலைகளை நாம் பார்க்கிறோம். இறைவனோடு ஒரு உயிர், ஒரு ஆன்மா சென்றடையக்கூடிய அந்த பயணத்தை இறையும் அந்த மனித ஆத்மாவும் சந்தித்து கலக்கிற அந்த நேய பொழுதை பற்றி எல்லா மார்க்கங்களும் நமக்கு அறிவித்திருக்கின்றன. சிவனோடு ஜீவன் கலப்பது என்று சைவம் பேசுகிறது. திருமாலோடு அவனுடைய எளிமையான சௌலபியம் என்கிற குணத்து வெளிப்பாட்டை கண்டு மகிழ்ந்து அவரிடத்திலே ஈடுபாடு கொள்ளக்கூடிய சகிர்தையர்கள், ஒரே மாதிரி இதய பாங்கு உடையவர்கள் திருமாலோடு கலக்கிறார்கள் என்று வைஷ்ணவம் பேசுகிறது. ஆக நிறைவான மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பிலே மிகச் சிறப்பாக வகுத்து சொல்லியிருக்கக்கூடிய நிலை எல்லா மார்க்கங்களிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே அன்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் எடுத்து சொல்லுகிற பொழுது, வேறுபாடு காட்டாது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது. இங்கே வாழ்விலே மென்முறைக்கு என்றைக்கும் வெற்றி இல்லை, வன்முறைக்குத்தான் வெற்றி என்று கருதப்படக்கூடிய யுகம், நித்தம், இரத்தம், யுத்தம் என்று மனித உலகம் இன்றைக்கு சண்டையும் போருமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இந்த அழிவுகளிலே இருந்து மீட்பதற்கு அன்பு வாழ்க்கை என்கிற மென்முறையைத்தான் வலியுறுத்துகிறது இந்த தியாகத் திருநாளின் அடிநாள் கருத்து. தியாகத் திருநாள் வரலாறு என்பது இறை தூதர்களில் இப்ராஹிம் நபி என்ற ஒரு திருத்தூதர் அவர் வாழ்விலே நடந்த ஒரு ஒப்பற்ற தியாகத்தை நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது. சிலை வணக்கத்திற்கு எதிராக உருவமற்ற ஏக இறைவனை, அவனுடைய வழிபாட்டை வற்புறுத்துகிற இஸ்லாமிய சமயம் ஏகத்துவத்தின் அடிப்படையில் உருவமற்ற ஓரிரை கொள்கையை உலகமெல்லாம் அறிவித்து இன்றைக்கு அந்த வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் என்கிற திருத்தூதர் பைபிளிலும் பேசப்படுகிறார், திருக்குரானிலும் பேசப்படுகிறார். அதனுடைய சாயல் நம்முடைய பெரிய புராணத்திலும் பேசப்படுகிறது தமிழ்நாட்டிலே. இதை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கிற பொழுது, இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த வீட்டிலே தோன்றுகிறார்கள், அவர் தந்தைக்கு சிலைகளை செய்யக்கூடிய தொழில், ஒரு சிற்பியைப் போல சிலைகளை செதுக்கி அதனை விற்பனை செய்து வாழக்கூடிய வீட்டிலே பிறந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தந்தை வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிப்பதா என்று பாரதி கேட்டதைப் போல தந்தை போன மார்க்கம் தவறான மார்க்கம், படைப்புகளை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்பது ஏக இறைவனை வழிபடக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்கிற காரணத்தினாலே அந்த தொழிலை தன்னுடைய தந்தை செய்திருந்தாலும் கூட தந்தை செய்த அந்த தொழில் தன் மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது என்று அதனை தவிர்த்து இப்ராஹிம் நபி அந்த மக்கமா நகரிலே, அரபகத்திலே, அந்த பகுதியிலே ஒரு புனித வாழ்க்கை பயணமாக வகுத்து கொண்டார். அதிலே நாம் பார்க்க வேண்டிய அடிப்படையான அம்சம்,
தன் தந்தை சென்ற வழியிலே இவர் செல்லவில்லை. ஆனால் இவருடைய குடும்பம், இவருடைய மனைவி, இவருடைய மகன், தந்தை ஒரு முடிவு எடுக்கிறார். இறை கட்டளையை ஏற்று அரிதினும் அரிதாக முதிய வயதில் பிறந்திருக்கிற தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் என்கிற பிள்ளையை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், அவரை தியாகத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்கிற கட்டளை வந்த பொழுது அவர் அந்த கட்டளையை நிறைவேற்ற துணிகிறார். கழுத்திலே அந்த கருவியை வைத்து அந்த குழந்தையை தியாகத்திற்கு உட்படுத்த முயலுகிற பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்தில் ஒரு ஆடு ஒன்று அந்த தியாக வாழ்க்கை ஏற்றுக்கொண்டது என்றது அந்த தியாக திருநாளின் வரலாற்றின் ஒரு முக்கிய அம்சம். இங்கே தான் பெற்றெடுத்த குழந்தையை இப்ராஹிம் நபி தியாகம் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். அது அவருடைய குழந்தை மட்டும் இல்லை, அந்த தாயினுடைய குழந்தையும் தான். அந்த தாயின் ஒப்புதலும் பெற்று தாயும் தந்தையும் முடிவெடுத்து விட்டால் போதுமா, அந்த குழந்தையும் இசைவு தெரிவிக்க வேண்டாமா என்று குழந்தையாக இருக்கிற இஸ்மாயில், அவரும் ஒரு திருத்தூதர், ஒரு நபி, அவரும் இசைவளிக்கிறார். தந்தை சென்ற சிலை வணக்க வழியை தவிர்த்து முறையான ஏகத்துவ நெறியை பரப்புவ பணியை ஏற்றுக்கொண்ட இப்ராஹிம் நபி தன் குடும்பத்திலே தன் பிள்ளை தான் சொல்லக்கூடிய அந்த நெறியின் மகத்துவத்தை உணர்ந்து அந்த தியாகத்திற்கு ஒருப்பட்டதையும் ஒத்துழைத்ததையும் பெற்றெடுத்த தாய் அதற்கு இசைவு அளித்ததையும் இந்த தியாக திருநாளில் எண்ணி பார்க்கிற பொழுது தந்தை சரியான வழியில் செல்கிறார், பிள்ளை அந்த வழியை ஏற்கிறார், இறை கட்டளைக்கு இணங்கி போய் தன்னையே காணிக்கையாக கொடுப்பதற்கு தலைப்படுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது இன்றைக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து கைவிடப்படக்கூடிய பெற்றோர்களை, எனவே கைவிடப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிற இந்த யுகத்தில் தந்தை சொல்லை தாய் கேட்கிறார், தாயும் தந்தையும் சொன்ன சொல்லை அந்த குழந்தை ஏற்கிறார். அது சரியான நெறி என்கிற காரணத்தால் என்பதை இந்த தியாகத் திருநாள் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. தியாகத் திருநாளை அதனுடைய வரலாற்றின் அம்சங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம், அந்த வரலாற்றில் முறையாக பதிவு செய்யப்பட்டு இறைமறை நிறைமறை என்று அழைக்கிற திருக்குர்ஆனில் முழுவதுமாக அந்த இறைவனுக்கு இப்ராஹிம் நபி தன்னுடைய அருமை திருமகன் குழந்தை இஸ்மாயிலை தியாகம் செய்து காணிக்கையாக அளித்த அந்த தியாகத்தை இறைவன் அங்கீகரிக்கிறான். எனவே இறைவனுடைய திருப்பொருத்தம் ஒரு அன்பின் வெளிப்பாடு. எனவே பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, இவர்களெல்லாம் அயலவராகிவிடக்கூடிய வண்ணம் இவர்கள் மீது வைக்கிற பாச நேசத்தை விட இறைவன் மீது கொள்ளக்கூடிய அந்த காதல் இருக்கிறதே, பற்று இருக்கிறதே, அது எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது என்பதை இந்த வரலாற்றிலே நாம் காண முடிகிறது. அந்த வகையில் பார்க்க வேண்டிய இன்னொரு அம்சம், அது தமிழ்நாட்டோடும் தொடர்புடையதாக இருக்கிறது என்பதுதான். சிறு தொண்டர் வரலாறு பெரிய புராணத்திலே பதிவு செய்யப்படுகிற பொழுது தன்னுடைய குழந்தையை இறைவன் விருந்தாக கேட்டான் என்பதற்கு இசைவளித்து குழந்தையை இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவரை கரிசமைத்து விருந்து வைத்ததை பெரிய புராணம் பேசுகிறது. இங்கே இப்ராஹிம் நபி தன்னுடைய குழந்தையை தியாகம் செய்த காணிக்கையாக வழங்கியதை குர்ஆன் பதிவு செய்கிறது. அதனைப் போலவே பைபிளும் பதிவு செய்கிறது. இதில் என்ன ஒரு பெயர் ஒற்றுமை என்ன என்று சொன்னால், இப்ர என்று இப்ராஹிம், அது இப்ர என்ற சொல்லால் தொடங்குகிறது. பைபிளில் அது ஆப்ரஹாம் என்று தொடங்குகிறது. தமிழில் பெரிய புராணத்திற்கு வருகிற பொழுது அது பரஞ்சோதி என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு அழகிய ஒற்றுமை இதிலே பார்க்க முடிகிறது. தந்தை காயப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு பிள்ளை எண்ணி அவர்கள் சொன்னது தன் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய, உயிரையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அவர்கள் அழைத்த பொழுது தட்டவில்லை. அது இப்ராஹிம் நபியினுடைய குழந்தை இஸ்மாயிலும் தட்டவில்லை.
இந்த வரலாற்றை அடியொற்றி படியொற்றி எடுத்ததைப் போல சிறு தொண்டர் குழந்தையும் சீராளனும் மறுக்கவில்லை. இதை நாம் பார்க்கிற பொழுது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை என்று ஒரு கோவில் இருந்தால் ஒரு மந்திரம் ஒலிக்கும். ஆனால் இந்த குழந்தை தன் உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தியாகத்திற்கு இறை கட்டளையின் பெயரால் பெற்றோர்கள் அழைத்த பொழுது இசைந்ததை பார்க்கிற பொழுது அந்த தியாகத்திற்கு எந்த எல்லையும் அளவும் சொல்ல முடியாது. இந்த அழகிய தியாக வரலாற்றில் 2 இடம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வரலாற்றை பாரசீகத்திலே பதிவு செய்த ஒப்பற்ற ஒரு கவிஞர் இப்ராஹிம் நபி அவர்களும் அவருடைய அருமை துணைவியாரும் அவருடைய பிள்ளை முதிய வயதிலே பிறந்த ஒரே பிள்ளை இஸ்மாயிலை இறைவனுக்கு காணிக்கையாக தருவது என்ற அந்த இறை கட்டளை ஏற்று காணிக்கையாக தருவதற்கு இசைவு பெற்று இந்த குழந்தை இஸ்மாயிலை கூட்டிக் கொண்டு அவர்கள் அந்த தியாகத்தை நிறைவேற்ற தலைப்படுகிற பொழுது இருந்த காட்சியை இந்த பாரசீக கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். அந்த குழந்தையை தியாகம் செய்து அவர்கள் அந்த காணிக்கை நிறைவேற்றுகிற பொழுது கையிலே அரிவாள் ஒளிருகிறது, ஒரு தியாகம் நிறைவேறப் போகிறது. அந்த தருணத்தில் தன் தந்தையின் இடத்திலே குழந்தை இஸ்மாயில் சொல்லுவதாக அந்த காட்சி பதிவாகி இருக்கிறது. தந்தையே, என்னை தயவு செய்து குப்புற போட்டு அந்த குர்பானியை நிறைவேற்றுங்கள், ஆயுதத்தை இறக்குங்கள் என்று சொல்ல வருகிற பொழுது, ஏன் முகம் வானத்தை பார்க்க ஏன் இந்த தியாகத்தை நிறைவேற்றக்கூடியது அமையக்கூடாது என்று கேட்ட பொழுது, ஒருவேளை பெற்றெடுத்த குழந்தையினுடைய முகத்தை அந்த இறுதி நேரத்தில் காணிக்கை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பார்த்தால் உங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளம் வாடிவிடும், மாறிவிடும், தடம் புரண்டுவிடும். இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முன்னர் எடுத்த முடிவுக்கு மாறான ஒரு முடிவை பிள்ளை பாசம் அது ஏற்படுத்திவிடும் என்ற அச்சம் இருக்கிறது. என் முகம் பார்க்காமலேயே அதனை நிறைவேற்றுங்கள் என்று குழந்தை இஸ்மாயில் சொன்னதாக இந்த பாரசீக காவியம் பேசுகிறது. ஆனால் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் சிறு தொண்டர் இந்த இறைவனுக்கு குழந்தையை விருந்து படைப்பதற்காக காணிக்கையாக்க தலைப்படுகிற பொழுது அங்கே குழந்தையினுடைய பக்குவம் பாரசீக காவியத்தில் வெளிப்பட்டது. இங்கே பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்னா, அந்த குழந்தையை அவர்கள் காணிக்கையாக்குவதற்கு முன்பு அந்த குழந்தை சீராளன் சிரித்து கொண்டே ஓடி வருகிற பொழுது அந்த குழந்தையை ஆறத் தழுவி, வழக்கமாக குழந்தையை ஆறத் தழுவி அந்த குழந்தைக்கு நெற்றியிலே முத்தம் கொடுப்பது பழக்கமா. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், வழக்கமாக அந்த குழந்தையை ஆறத் தழுவி அன்பின் வெளிப்பாடாக நெற்றியிலே குழந்தையினுடைய நெற்றியிலே முத்தமிட தலைப்படக்கூடிய தந்தை அன்றைக்கு முத்தம் இடவில்லை, முத்தம் தாம் உண்ணார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. காரணம், இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு தியாக பொருளை, காணிக்கை பொருளை, நிவேதன பொருளை எச்சில்படுத்தக்கூடாது என்கிற காரணத்தால் அன்றைக்கு அந்த குழந்தைக்கு வழங்கக்கூடிய அந்த முத்தத்தை கூட சிறு தொண்டர் தவிர்த்தார் என்று பதிவு செய்கிற பொழுது இந்த வரலாற்றில் பெரியோர்கள் பெற்றோர்கள் செய்த தியாகம், பிள்ளைகளும் செய்த தியாகம் நம்மை அப்படியே நெஞ்சை நெக்குருக வைக்கிறது. காதலாக்கி கண்ணீர் மல்கி கசிந்து இறை அன்பை நினைத்து எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று ஒரு தலைமுறையே தயார் செய்யக்கூடிய அந்த உந்துதலை இந்த தியாக திருநாள் வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. தியாக வரலாற்றின் தொடர்ச்சியாக மற்றொரு அம்சம் இன்றைக்கு நெஞ்சத்திலே நினைவிலே எழுகிறது. சொத்துக்கு ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தை மிக அழகான வார்த்தையாக இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி என்று வைத்திருக்கிறார்கள். ப்ராப்பர்ட்டினா எது ப்ராப்பராக வர்றதோ அதுதான் ப்ராப்பர்ட்டி. சோப்பையே அழுக்காக்கி விடக்கூடிய சொத்து குவிப்பு வழக்குகள் பெருகி உள்ள இந்த காலகட்டத்தில் ஒரு பொது பணம் என்பதும் இறைவனுக்கு படைக்கக்கூடிய நிவேதன பொருள், இறைவனுக்கு காணிக்கையாக வழங்கக்கூடிய பொருள் என்பதும்
புனிதத்தன்மை பொருந்தியது. அதனை தனிப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய நிறைவான திருத்தூதர் 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசுக்கு அரசராக கலீஃபாவாக இருந்தார். தொடர்ந்து 3 நாட்கள் அவருடைய வீட்டு அடுப்பு புகைந்ததே இல்லை என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. அவருடைய உடை எப்படி இருந்தது என்று சொல்ல வருகிற பொழுது, இலங்கையில் இருக்கிற அப்துல் காதிர் புலவர் பாடுகிறார், நபிகளும் பெருமானார் உடையில் நெசவுக்கு பயன்படுத்திய நூலை விட கிழிந்து தைப்பதற்கு பயன்படுத்திய நூல் அதிகம் என்று கந்தல் உடையணிந்த அந்த காருண்ய நபியின் தியாக வரலாற்றை பேசுகிறார். இறுதி மூச்சு அடங்குகிற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் அந்த தருணம் இந்த தியாக திருநாளில் எண்ணி பார்க்க தகுந்தது. 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசுக்கு அரசராக இருக்கக்கூடியவர், காலடிகளில் பகை அரசர்கள் வைரம், வைடூரியம், நவரத்தினம், நீலம், நீலோற்பலம் என்று நவரத்தினங்களை கொட்டி, நவரத்தின கற்கள் கொட்டப்பட்ட அவருடைய பாதங்களை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் பசியை அடக்குவதற்காக அவர் வயிற்றிலே செங்கற்களை, ஈரச்செங்கற்களை கட்டியிருந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. கடைசியில் பார்த்தோம் சொல்லி சொன்னால், அவருடைய இறுதி மூச்சு அடங்குகிற பொழுது தலைமாட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து போகிறது. சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள், யாராவது விளக்கேற்றுங்கள், யாராவது விளக்கேற்றுங்கள், எங்கள் இனிய நண்பர் இறுதி தூதருக்கு என்னாயிற்று என்று தெரிந்து கொள்ள முடியாத இருள் வந்து விட்டது, எனவே யாராவது விளக்கேற்றுங்கள் என்று சொன்னவுடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களிடத்தில் இருந்து குரல் வந்தது, விளக்கிலே ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை என்ற குரல் வந்தது. இன்றைக்கு ஆட்சியாளர்களை எண்ணி பார்க்கிற பொழுது அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை. ஆனால் அந்த பேரரசர் கலீஃபா இறுதி மூச்சு அடங்குகிற பொழுது அவர் வீட்டிலே விளக்கிற்கு ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. எவ்வளோ பெரிய தியாக வரலாறு பொதிந்து கிடக்கிறது, பொது வாழ்க்கையை சுத்தப்படுத்தக்கூடிய வரலாறு பொதிந்து கிடக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தியாக திருநாளின் தியாக வரலாற்றில் நிறைவாக சில அம்சங்களையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மாதம் ஹஜ்ஜினுடைய மாதம். ஹஜ் என்றால் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய மாதம். இறைவனுடைய திருத்தூதர் இப்ராஹிம் நபி அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் 5 கடமைகளில் நிறைவான கடமையாக இஸ்லாமியர்கள் ஆயுளில் ஒரு தடவையாவது நிறைவேற்ற வேண்டிய கடமை ஹஜ் கடமை, புனித பயணம். இந்த புனித பயணத்தை அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிறை தூதர் பிறந்த அந்த மக்கமா நகருக்கு சென்று நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஹஜ் அல்லாத அந்த மாதத்தில் அவர்கள் மக்காவிலே சென்று வணக்க வழிபாடுகளை நடத்துவதை உம்ரா என்று சொல்கிறார்கள். இந்த ஹஜ்ஜின் நேரத்தில் அங்கே செல்லக்கூடிய புனித ஹாஜிகள் அணிந்திருக்கக்கூடிய உடையை பார்த்தால் மேலொரு தையல் இல்லாத வெள்ளை ஆடை, இடையில் ஒரு தையல் இல்லாத வெள்ளை ஆடை. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் உயிர் விட்ட பிறகு இறுதியாக அவனை அடக்கம் செய்வதற்கு முன்பு கட்டிக்கொள்ளக்கூடிய இறுதி ஆடை, மேலொரு தையல் இல்லாத ஆடை, இடையிலே ஒரு தையல் இல்லாத ஆடை. இந்த ஆடையை பற்றி அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய ஹரிஜன் பத்திரிகையில் எழுதுகிற பொழுது, குஜராத்தில் பிறந்த நான் நிறைய ஆடைகளை, ஒரு கோட்டு, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோட்டு என்று அதிக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தேன். தலைப்பாகைக்கு மட்டும் நிறைய துணி செலவழித்து தலைப்பாகை அணிந்து கொண்டிருந்தேன். இடையிலே கட்டக்கூடிய ஆடை என்று என் உடம்பிலே தசையை விட ஆடைகள்தான் அதிக இடம் பிடித்திருந்தன. ஆனால் பருத்தி விவசாயிகளுக்கு உடைக்கு உத்தரவாதம் இல்லாமல் கோவணத்தோடு உழுது கொண்டிருக்கிற காட்சியை தமிழ்நாட்டில் மேலூருக்கு பக்கத்தில் பயணம் செய்த பொழுது
நான் பார்த்தேன், எவன் அந்த ஆடைக்குரிய பருத்தியை விளைவித்து வாழ்கிறானோ, நாம் உடை அணிவதற்கு, நாம் முழு நிர்வாணத்தை மறைப்பதற்கு அவன் முக்கால் நிர்வாணத்தோடு உழைத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து என்னுடைய உடையை குறைத்து கொள்வது என்று முடிவெடுத்த பொழுது, இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜின் போது மேலே ஒரு வெள்ளையாடை கீழே ஒரு வெள்ளையாடை என்று தையலில்லாத 2 எளிமையான ஆடையை, இறுதி பயணத்திற்கு உரிய அந்த ஆடையை, இனி இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆடையை அணிந்து காபா என்கிற ஏக இறைவனுக்கான அந்த ஆலயம், உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட மக்காவில் இருக்கக்கூடிய ஆலயத்தை இடவலமாக சுற்றி, பிறகு இப்ராஹிம் நபி பெற்றெடுத்த அந்த குழந்தை அதனை விட்டு இறை கட்டளைக்கு ஏற்ப இப்ராஹிம் நபி தாயையும் அந்த கைக்குழந்தையும் அந்த காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சபா மர்வா என்கிற மலைப்பகுதியிலே விட்டு சென்ற பொழுது, இறைவன் சொன்னான் என்கிற காரணத்தால் பெற்றெடுத்த குழந்தையும் பிரியத்திற்குரிய மனைவியும் பிரிந்து இறை நேசத்திற்கு முன்பு உலகின் எந்த பந்தபாசமும் பெரிதில்லை என்று புறப்பட்டு போனார். போன பொழுது அந்த பாலை நிலத்தில் அந்த சூரியனை பூமி திருப்பிச் சுடக்கூடிய வெப்ப சூழ்நிலையில் அந்த குழந்தை தாகத்தால் அழுதது. 2 மலைக்குன்றுகள் சபா மர்வா என்கிற மலைக்குன்றுக்கிடையே அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் இங்கும் அங்குமாக ஓடினார். ஓடிய அந்த குழந்தை அழுத அழுகைக்கு இறைவன் இறங்கி அந்த கடுமையான மழை பொதும்பிலே பாலைவனத்திலே ஒரு ஊற்றை பெருகச் செய்தான். அதுதான் ஜம்சம் நீரூற்று. 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உவந்து ஊட்டும் அருள் ஊற்றாக ஜம்சம் ஊற்று இருக்கிறது. எனவே அந்த காபா ஆலயத்தில் வழிபாடு செய்து, மினா என்கிற இடத்தில் கூடாரத்தில் தங்கி, அரஃபா பெருவழியில் தேசம் வர்ணம் எல்லாவற்றையும் மறந்து மனிதம் என்கிற அளவில் கூடி வழிபாடு நிகழ்த்துவதை ஹஜ்ஜின் கடமையாக சொல்கிறார்கள். அங்கே ஷைத்தானுக்கு ஒரு குறியீடாக வைத்து 2 தூண்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதன் மீது கல்லெறிகிறார்கள். எரிந்து அந்த கல் ஏதோ ஒரு தூணின் மீது எரியக்கூடிய கல் இல்லை. தவறான எண்ணங்கள், தவறான செயல்பாடுகளுக்கு நம்மை நாமே கல்லெறிந்து நினைவுபடுத்தி இறை கோபத்தை நினைந்து அதனை தவிர்ப்பதற்கு வேண்டிய சூழ்நிலையில் இந்த சாத்தானிய உணர்வுகளை புறந்தள்ளி வெல்லக்கூடிய பயிற்சியும் ஹஜ்ஜிலே மேற்கொள்கிறார்கள். எனவே இந்த புனித பயணம் என்பது உள்ளபடியே அன்பின் உயர்ந்த நிலை, இறை காதல் நிலை, அதனை உறுதி செய்வதாக அமைந்திருக்கிறது. அண்ணல் காந்தியடிகளே தன்னுடைய உடையை மாற்றி இந்த ஹாஜிகள், இந்த ஹஜ்ஜு பயணிகள் அணியக்கூடிய உடையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் பதிவு செய்திருப்பது என்பது தேசப்பிதாவின் உள்ளத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்த தியாக திருநாளில் ஹாஜிகள் அணியக்கூடிய உடை அமைந்திருக்கிறது என்பதையும், நிறைய உடைகளை சுற்றி கொண்டு திரிகிறவர்கள் வாழக்கூடிய யுகத்தில் நாம் அதிகமாக எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அந்த அளவில் தியாக திருநாள் பல்வேறு தியாகங்களை நினைவுபடுத்தக்கூடிய திருநாளாக ஆகி நாம் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்கிற உந்துதலை தருகிறது என்ற செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.